அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு. பொதுவாக சொல்லுவாங்க 9ல் குருவுக்கு ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி. ஆனால் உண்மை அது இல்லை. 9ல் குரு இருந்தால் ஜென்மராசியை பார்ப்பார், ரொம்ப முக்கியமான இடம். 5ஆம் இடத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். அந்த பார்வைக்கெல்லாம் ஒரு மரியாதை வேண்டாமா? 3ஆம் இடம் திரவியம், வீரம், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த வருஷம். முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பரம்பரையில் சாபங்கள், தோஷங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், அதன் மூலமான பாதிப்புகள்னு ஒன்று ஏதாவது அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வருஷம் இது. அதே மாதிரி நிறைய தீர்த்த ஸ்தலங்கள், அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, நிறைய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ குருவோட பார்வை ரொம்ப உத்தமமான நிலையில் இருக்குது விருச்சிக ராசிக்கு. அதனால் அவங்க கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை.